Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு தொழிலை வெற்றிகரமாக நடத்த பெரும் பணம் தேவைப்படும் என்பதே நம் அனைவரின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரோ அந்த வெற்றியை பணத்தின் மூலமாக அல்ல, அவர்கள் காணும் மிகப்பெரிய கனவின் மூலம் அடைகின்றனர். தாதா சாஹேப் பாகத் என்ற இளைஞரின் நம்ப முடியாத வாழ்க்கை பயணம் இதற்கு முக்கிய எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. யாரும் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து தொடங்கிய அவரது வாழ்க்கை ராக்ஸ் டு ரிச்சஸ் என்ற வாக்கியத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் இன்று மிகப்பெரிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பீட் மாவட்டத்தில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த தாதா சாஹேப் பாகத். விவசாயத்தை நம்பியே அவர்களின் வாழ்க்கை இருந்ததாலோ என்னவோ தாதா சாஹேப்பின் கல்விக்கு குடும்பத்தார் பெரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை. இருப்பினும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் சொந்த ஊரில் 10ஆம் வகுப்பு வரை படித்த தாதா சாஹேப் பின்னர் ஒரு சாதாரண ITI படிப்பையும் முடித்தார். வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் புனேவிற்கு பயணமான தாதா சாஹேப் அங்கு மாதம் 4000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலைக்கு சேர்ந்து பணியாற்றினார். ஆனால் அந்த சம்பளம் அவரது வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல போதுமானதாக இருக்கவில்லை. அப்போதுதான் அவருக்கு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் ஆபீஸ் பாயாக பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சம்பளம் 9000 ரூபாய் என்பதால் அந்த வேலையை விட்டுவிட மனமின்றி உடனடியாக அங்கு படிக்கச் சேர்ந்தார். அலுவலகத்தில் தினமும் தரையை சுத்தம் செய்வது, ஊழியர்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுப்பது, பார்சல்களை எடுத்துச் செல்வது என ஓடியபடியே இருந்த தாதா சாஹேப்பிற்கு கணினி முன் அமர்ந்து பணியாற்றிய ஊழியர்களை காணும் போதெல்லாம் மனதில் ஒருவித ஏக்கம் தொற்றிக் கொண்டது. அந்த ஏக்கம் நாளடைவில் அவருக்குள் பலவித கேள்விகளை எழுப்பியது. ஒரு கட்டத்தில் நாம் ஏன் இதுபோன்ற பணிகளை செய்யக்கூடாது என எண்ணத் தொடங்கிய தாதா சாஹேப் அது பற்றி அங்கிருந்த ஊழியர்கள் பலரிடம் வினவத் தொடங்கினார். ஆனால் அவர்களிடமிருந்து வந்த பதில்கள் அனைத்தும், உனக்கு டிகிரி இல்லை, இந்த வேலையெல்லாம் கஷ்டம், இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியாது என எதிர்மறையாகவே இருந்தன. இருப்பினும் மனம் தளராமல் தொடர்ந்து வாய்ப்பை தேடி அலைந்த தாதா சாஹேப்பிற்கு கிராபிக் டிசைன் கற்றுப்பாரு, அங்கு கைவண்ணம் தான் முக்கியம், டிகிரி அல்ல என ஒருவர் வழங்கிய ஆலோசனை அவரின் மொத்த வாழ்க்கையையே மாற்றி அமைத்தது. அந்த ஆலோசனை தாதா சாஹேப்பின் உள்ளத்தில் கனலாக எரியத் தொடங்க சிறு வயதில் கோவில் சுவற்றில் ஓவியம் வரைந்தவர் மூலம் ஓவிய கலையை கற்றுக்கொண்டது அவரின் நினைவுக்கு வந்தது. அந்த திறனை வைத்து இரவில் ஆபீஸ் பாய் வேலை, பகலில் கிராபிக் டிசைன் பயிற்சி என தனது வாழ்க்கையை தொடர்ந்த தாதா சாஹேப் ஒரே ஆண்டில் திறமையான கிராபிக் டிசைனராக உருவெடுத்தார். தன்னம்பிக்கையை மட்டும் துணையாக கொண்டிருந்த தாதா சாஹேப் பெரிய நிறுவனங்களில் வேலை தேடுவதை தவிர்த்து தான் சேமித்து வைத்திருந்த சிறு தொகையில் தனது சொந்த கிராபிக் டிசைன் நிறுவனத்தை தொடங்கினார். தொடக்கம் அவருக்கு சிறப்பாக அமைந்தாலும் 2020 வந்த கோவிட் லாக்டவுன் அவரது தொழிலுடன் வாழ்க்கையையும் முடக்கி போட்டது. புனே அலுவலகம் மூடப்பட்ட போது என்ன நடந்தாலும் துவண்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் தாதா சாஹேப்பை மீண்டெழச் செய்தது. சொந்த கிராமத்திற்கு திரும்பிய அவர் அங்குள்ள மலை மேடுகளில் ஒரு கொட்டகை அமைத்து தனது குழுவுடன் பணியை தொடர்ந்தார். வசதிகள் குறைவு என்றாலும் தாதா சாஹேப்பின் கனவு மிக பெரியதாக இருந்ததால் டிசைன் டெம்ப்ளேட் என்ற இந்தியாவின் சொந்த கிராபிக்ஸ் வடிவமைப்பு கருவியை அவரால் உருவாக்க முடிந்தது. பின்னர் அவரது முயற்சியாலும் உறுதியாலும் கடின உழைப்பாலும் படிப்படியாக உயர்ந்த தாதா சாஹேப் இன்று வெற்றியின் உச்சாணி கொம்பை எட்டி பிடித்திருக்கிறார். அவரது நிறுவனம் மூலம் இந்தியாவுக்கே உரிய டிசைன் டெம்ப்ளேட்டுகள் இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன. தாதா சாஹேப் பாகத்தின் முயற்சியை பாராட்டியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவரை மேக் இன் இந்தியா திட்டத்திற்கான சிறந்த உதாரணம் என மெச்சியிருக்கிறார். பல விஷயங்களை முயற்சி செய்து உங்களுக்கு பிடித்ததை கண்டுபிடித்தால், அதில் முழு மனதுடன் ஈடுபட்டால் வெற்றி உங்கள் வசப்படும் என்பதே வெற்றியை நோக்கி ஓடும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தாதா சாஹேப்பின் வாழ்க்கை எடுத்துரைக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.